இந்த எழுப்புதல் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இன்று இந்த நற்செய்தியை அறிவிக்க முன்வாருங்கள். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், நம்மை ரட்சிக்கிறார். கவலையோடும் கண்ணீரோடும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற ஜனங்களை எழுப்பதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வல்லமையாக நம்முடைய கிரியை செய்கிறார் என்ற ஒரு நற்செய்தி இன்னைக்கு ஜனங்கள் உள்ளே ஒரு ஆத்மாவிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். அது ஒரு பெரிய காரியங்களை செய்யும். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நான் ஊழியம் செய்து ஏதாவது நடக்குமா என்றால் நடக்காது. இன்றைக்கு ஒரு ஆத்மா எங்கேயோ என்னுடைய வார்த்தையின் மூலம், என் ஜெபத்தின் மூலம், நான் செய்கிற கிரியைகள் மூலம் இன்னைக்கு உயிர்ப்பிக்க போகிறது என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் தான் எழுப்புதலுடைய முதல் படி. நாம் செய்கிற காரியங்களில் இந்த விசுவாசத்தோடு யார் எந்த பகுதியிலும் ஒரு சிறிய காரியத்தை கர்த்தருக்கு செய்தாலும் கூட ஏதோ நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நம்ம டாக்ஸ் கொடுத்த ஊழியத்துல தெரியாது, ரோட்ல போச்சும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு ஆத்மா கர்த்தரால் உயிர்ப்பிக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.